அனுஷ்கா கலர் ட்ரெஸ்ல இருப்பேன். என்னவோ போ. மேம் கண்டிப்பா இந்த ட்ரெஸ்ல உன்னை போட்டோ எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க. நீ யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து தான் எடுக்கணும்னு சொல்ல போறாங்க. நீ வேணா பாரு. அது மட்டும் இல்ல, இங்க பாரு, ஐடி கார்டுல என்னோட போட்டோ அழகா இருக்கணும்ல, அதுக்காக சீப்பு கேப் எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன். இத வச்சுக்கிட்டு அழகா தலை சீவிக்கிட்டு நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு இந்த கேப் போட்டுட்டு தான் நான் போட்டோ எடுக்க போறேன். ஓ சரி சரி மல்லி, இன்னைக்கு ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்க போறாங்களே, அப்ப நான் இந்த யூனிகார்ன் ஹேர் கிளிப்ப போட்டுக்க போறேன். இத போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டேனா ஐடி கார்டுல நான் அழகா இருப்பேன்ல. அழகா தான் இருக்கும் லில்லி. நானும் இந்த கம்பல் போட்டுக்க போறேன். இது என்னோட ஃபேவரட் கம்பல். நீ வேணும்னா பாரு. இந்த கம்பலை போட்டுக்கிட்டு நான் ஐடி கார்டுக்கு போட்டோ எடுத்துக்கிட்டேனா உன்னை விட ஐடி கார்டுல நான் தான் அழகா இருப்பேன். என்னது, என்னை விட நீ அழகா இருப்பியா? பாக்கலாம் பாக்கலாம். யூனிகார்ன் ஹேர் கிளிப் போட்ட நான் அழகா இருக்கானா இல்ல இந்த கம்பல் போட்ட நீ அழகா இருக்கியான்னு ஐடி கார்டு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அப்ப பாக்கலாம். நீ வேணா பாரு. இந்த கம்பல்லாம் சின்னதா தான் இருக்கும், ஆனா இந்த யூனிகார்ன் ஹேர் கிளிப் தான் தலையில பெருசா அழகா தெரிய போகுது. ஏய் பூஜா, நான் சீப்பு கொண்டு வரல, கொஞ்சம் உன்னோட சீப்பு கூட நான் தலை சீவிட்டு குடுக்குறேன். ஐடி கார்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தலை சீவிக்கிட்டு போனாதானே அழகா இருக்கும். சும்மா லைட்டா இப்படி மேலோட்ட சீவிக்கிறேன், சரியா? முடி கலைஞ்ச மாதிரி இருந்தா ஐடி கார்டு போட்டோல நல்லா இருக்காதுல்ல. ஏய் அனுஷ்கா, நிறுத்து நிறுத்து, முதல்ல சீப்பை வையுங்க. போதும் அனுஷ்கா, வை. உனக்கு தலையில ஏகப்பட்ட டேண்ட்ரஃப் இருக்கு. ஏன் சீப் எடுத்து நீ சீவனா அப்புறம் உன்னோட டேண்ட்ரஃப்லாம் ஏன் சீப்ல ஒட்டிக்காது. அப்புறம் நான் எப்படி அந்த சீப்ல தலை சீவிக்க முடியும்? அப்புறம் உன் தலையில வந்த டேண்ட்ரஃப் ஏன் தலையில வந்து ஒட்டிக்கும். ஓ பூஜா, இரு என்னையா சீப் எடுக்க கூடாதுன்னு சொல்றேன்? என்னையா நீ இப்படி இன்சல்ட் பண்ற? நான் ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வந்தா நீ என்கிட்ட வந்து கேப்பல, அப்ப பாத்துக்கிறேன் நான் உன்னை. மல்லி, நான் இந்த யூனிகார்ன் கிளிப் எடுத்து போட்டுக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. இந்த மாதிரி யூனிகார்ன் கிளிப்பை தலையில போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டேனா என்னோட ஐடி கார்டு போட்டோல இந்த யூனிகார்ன் கிளிப்பும் தெரியும்ல, அப்ப நான் ரொம்ப அழகா இருப்பேன். இந்த கிளிப் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு மல்லி? லில்லி, உனக்கு இந்த யூனிகார்ன் கிளிப் சூப்பரா இருக்கு லில்லி. இத போட்டதுக்கு அப்புறம் நீ பாக்குறதுக்கு தமன்னா மாதிரியே இருக்கறப்போ. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். கிளாஸுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்கல, லீவ் போடாம வந்திருக்கீங்கல. சரி, டெஸ்ட்க்கு எல்லாரும் படிச்சிட்டு வந்திருக்கீங்கல, டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், யாருமே பதிலே சொல்லல. எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. மத்த நேரத்துல சும்மா பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா டெஸ்ட் வைக்கலாமான்னு கேட்டது எல்லாரும் கப்புச்சிப்புன்னு அமைதியாயிட்டீங்க. நம்ம கிளாஸ் தானான்னு எனக்கே சந்தேகமா இருக்குது. உங்க எல்லாருடைய வாயும் அடைக்கணும்னா டெஸ்ட் வைக்கலாமான்னு கேட்டாலே போதும் போல இருக்கு. எல்லார் வாயும் ஆட்டோமேட்டிக்கா முடிக்குது. இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரவே இல்லையே. என்ன, எல்லாரும் டெஸ்ட்க்கு ரெடியா? என்னது, டெஸ்ட் வேண்டாமா? ஏன் டெஸ்ட் வேண்டாம்? மேம், இன்னைக்கு உங்களுடைய கிளாஸ் பீரியட்ல ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்க போறதா தானே சொன்னீங்க. டெஸ்ட் வைக்க போறதா நீங்க சொல்லவே இல்லையே மேம். யார் தந்த குரலு? ஓ, நம்ம மல்லி மேடமா? மல்லி மேடம், டெஸ்ட் வைக்க போறேன்னு சொன்னா மட்டும் என்ன, நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டா வர போறீங்க? என்னமோ எல்லா டெஸ்டுக்கும் அப்படியே எல்லாத்தையும் படிச்சுட்டு வரா மாதிரி நீங்க டெஸ்ட் வைக்க போறதா சொல்லவே இல்லையேன்னு சொல்ற. மேம் ப்ளீஸ் மேம், டெஸ்ட் இன்னைக்கு வேண்டாம் மேம், நாளைக்கு வைங்க மேம். ஓ, அப்ப நாளைக்கு வச்ச மட்டும் என்ன, நீங்க 100 out of 100 எடுக்க போறீங்களா? சரி சரி, பதறாதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன். இன்னைக்கு என்னோட பீரியட்ல தான் ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்க போறாங்க. ஆமா, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி யாரும் லீவ் போடல, எல்லாரும் பிரசன்ட் தானே? சரி சரி, அட்டெண்டன்ஸ் எடுத்தாலே தெரிஞ்சிரும். அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன், எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு ஆல் பிரசன்ட் ஆயிருக்கணும். யாராச்சும் லீவ் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. லீவ் எடுத்தவங்களுக்கு ஐடி கார்டே கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அனுஷ்கா பிரசன்ட் மேம். ஆலிஸ் பிரசன்ட் மேம். ஆயிஷா பிரசன்ட் மேம். அயலி எங்க? அயலி காணோம். இன்னைக்கு அயலி கிளாஸுக்கு வரலையா? இன்னைக்கு ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்க போறோம், அதனால ஆல் பிரசன்ட் ஆயிருக்கணும்னு சொல்லியும் அயலி லீவ் போட்டிருக்காளா? என்னது இது, வெரி வஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எல்லாம். ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கணும்னு சொல்லியும் லீவ் போடுறீங்கன்னா உங்கள எல்லாம் நான் என்னத்த சொல்றது? என்ன, யாருக்காச்சும் தெரியுமா அயலி ஏன் லீவுன்னு? என்ன எல்லாரும் வாய் மூடிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சவங்க வாய் திறந்து கொஞ்சம் பதில சொல்லுங்க. நேத்து போகும்போது படிச்சு 100 வாட்டி சொல்லிட்டு போனேன். இன்னைக்கு ஆல் பிரசன்ட் ஆயிருக்கணும், யாரும் லீவ் போடக்கூடாது, 100% அட்டெண்டன்ஸ் வரணும்னு சொல்லியிருந்தேன். என்னோட பேச்சுக்கு ஒரு ரெஸ்பெக்டே கிடையாது ஸ்டூடண்ட்ஸ் உங்ககிட்ட. மேம் இல்ல மேம், நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அயலி ரெடி ஆயி கிளம்பிட்டா மேம். ஆனா நானே வந்துட்டேன், ஆனா இன்னும் ஏன் அவ வரலன்னு எனக்கு தெரியல மேம். ஓ, இன்னும் கிளாஸுக்கு வரலனா அப்ப அவ லேட் போல இருக்கு. ஒரு டிசிப்ளின் வேணா? ஸ்கூலுக்கு ஒரு டைமுக்கு வரது இல்ல, உங்க இஷ்டத்துக்கு வரதுக்கு என்ன இது? என்ன ஸ்கூலா? என்னது இது? வரட்டும் ஸ்டூடண்ட்ஸ், இனிமேல் லேட்டா வரவங்களுக்கு நான் அட்டெண்டன்ஸ்ல ஆப்சென்ட் தான் போட போறேன் சொல்லிட்டேன். இனிமேல் லேட்டா வரவங்களுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. அடுத்தது பூஜா பிரசன்ட் மேம். ஆமா பூஜா, என்ன நீ கலர் ட்ரெஸ்ல வந்திருக்க? இன்னைக்கு ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கணும், அதனால எல்லாருமே கம்பல்சரி நீட்டா யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணி போட்டுட்டு வரணும்னு சொன்னேன்ல, சொல்லியும் நீ எதுக்கு கலர் ட்ரெஸ்ல வந்திருக்க? மேம் இன்னைக்கு என்னோட பர்த்டே மேம், அதான் கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கேன் மேம். என்னது, உன்னுடைய பர்த்டேவா? இரு அட்டெண்டன்ஸ்ல பார்க்கலாம். இல்லையே, அட்டெண்டன்ஸ்ல உன்னுடைய பர்த்டே நெக்ஸ்ட் மந்த் தான போட்டுருக்கு. இன்னைக்கு நீ கலர் ட்ரெஸ்ல வந்த? மேம் இன்னைக்கு என்னோட ஸ்டார் பர்த்டே மேம், அதான் மேம். நாங்க எப்பவுமே ஸ்டார் பர்த்டே தான் மேம் செலிப்ரேட் பண்ணுவோம். என்ன பூஜா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்க. ஐடி கார்டுக்கு கம்பல்சரி யூனிஃபார்ம் போட்டுட்டு வர நான் சொல்லிருந்தேன்ல, அட்லீஸ்ட் நீ யூனிஃபார்ம் ஆச்சு எடுத்துட்டு வந்தியா இல்லையா? மேம் நான் பர்த்டே கேர்ள் மேம், பர்த்டே அதுவுமா என்ன திட்டாதீங்க மேம் ப்ளீஸ் மேம். சரி சாக்லேட் எங்க? சாக்லேட் கொண்டு வரல மேம்.
என்னது சாக்லேட் கூட கொண்டு வரலையா? அப்போ உன்னை திட்டுறதுல தப்பே இல்ல. நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாது. ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கும் போது யாரோட யூனிஃபார்ம் ஆச்சும் வாங்கி மாட்டிட்டு தான் வரணும் சொல்லிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸோட எல்லாம் ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்க முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் உங்க எல்லாருக்கும் ஐடி கார்டு ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கும் போது கொண்டு வரணும். புரியுதா? இந்தாங்க, இதுல உங்களோட நேம், கிளாஸ், செக்ஷன், அட்ரஸ் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருக்கணும். கரெக்டா ஃபில் பண்ணிருக்கணும். எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இருக்க கூடாது சொல்லிட்டேன். அப்படியே உங்க பேரண்ட்ஸோட கரெக்டான மொபைல் நம்பர் கொடுக்கணும். யாராச்சும் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் மாத்தி கித்தி கொடுத்தீங்க பிக்சர் எடுத்துருவோம். உங்களை பாத்துக்கோங்க. என்னது இது? ஓ, வாட் இஸ் திஸ்? லில்லிமல்லி, என்னது இதெல்லாம்? கம்பல், கிளிப் இதெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டுட்டு வந்திருக்கீங்க? ஆமா, எதுக்கு இத கொண்டுட்டு வந்தீங்க? இவ்வளவு நாள் இல்லாம எதுக்கு இத புதுசா கொண்டுட்டு வந்திருக்கீங்க ஸ்கூலுக்கு? மேம் இல்ல மேம், இன்னைக்கு ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்க போறாங்கல மேம். இத போட்டுக்கிட்டா நாங்க அழகா தெரிவோம் மேம். அதுக்கு தான் மேம். அது சரி, ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கணும்னு சொன்னதுக்கே நீங்க கிளிப் கம்பல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே. இதே டெஸ்ட் வைக்க போறேன்னு சொன்னா எங்கனா படிச்சுட்டு வரீங்களா? ஏன் அதை மட்டும் செய்ய மாட்டீங்க? படிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? இருக்கட்டும் இருக்கட்டும், டெஸ்ட் வைக்கும் போது அதுல மார்க் வரலனா தானே இருக்குது உங்களுக்கு. பூஜா, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணு. ஓ பூஜா, நீயுமா? என்னது இது? கேப், கோம்பெல்லாம் கொண்டு வந்திருக்க. ஸ்டூடண்ட்ஸ், என்ன நடக்குதுங்க? இது என்ன கிளாஸ் ரூமா இல்ல மேக்கப் ரூமா? எதுக்கு ஆளாளுக்கு ஒரு திங்ஸ் கொண்டுட்டு வந்திருக்கீங்க? ஸ்கூலுக்கு படிக்க வர்றதை தவிர மத்த எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கீங்க. மேம் இல்ல மேம், இந்த கேப் என்னோட Dressக்கு மேட்சிங்கா இருக்கு மேம். அப்பதான் ஐடி கார்டுல என்னோட போட்டோ அழகா தெரியும் மேம். ஸ்டூபிட், நோ எக்ஸ்கியூசஸ். இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு உங்களை நான் அலோ பண்ணவே மாட்டேன். போட்டோகிராஃபர், கேமரா எல்லாம் ரெடியா தானே இருக்குது? பசங்களை வர சொல்லட்டுமா? மேடம், கேமரா எல்லாம் பக்காவா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க பசங்களை வரிசையா வந்து நிக்க சொல்லுங்க, நான் டக்கு டக்குன்னு எல்லாரையும் போட்டோ எடுத்துறேன். ஓகே ஸ்டூடெண்ட், கேமரா ரெடியா இருக்கு. ஒவ்வொருத்தரா வந்து போட்டோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் வைஸா வாங்க. ரோல் நம்பர் 1 ஆலிஸ், வந்து நில்லுமா, போட்டோ எடுத்துடலாம். மேம் என்னோட ரோல் நம்பர் தான் மேம் ஃபர்ஸ்ட் வரும். பட் அங்க பாருங்க மேம், லில்லி போய் நின்னுக்கிட்டா. அப்புறம் எப்படி மேம் நான் வந்து நிக்க முடியும்? என்னது? அப்படியா? லில்லி, வாட் இஸ் திஸ்? எல்லாரையும் ரோல் நம்பர் வைஸா தானே நிக்க சொன்ன. நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிற போட்டோ எடுக்கிறதுக்கு? ரோல் நம்பர் வைஸா ஆலிஸ் தானே ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ எடுத்துக்கணும். உன்னுடைய ரோல் நம்பர் மல்லிக்கு பின்னாடி தானே வரும். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு முதல்ல வந்து நின்னுக்கிட்ட? அப்படி பார்த்தா நீ லாஸ்ட்ல தானே வந்து போட்டோ எடுத்துக்கணும். எதுக்கு இப்படி ஃபர்ஸ்டே வந்து நின்னுக்கிட்ட? என்னாச்சு உனக்கு? கேட்டுட்டே இருக்கிற, வாய் திறந்து பதில சொல்லு. மேம் ப்ளீஸ் மேம், ஃபர்ஸ்ட் நான் போட்டோ எடுத்துக்கிறேன் மேம். நான் வீட்லயே மேக்கப் போட்டு வந்துட்டேன் மேம். ஃபவுண்டேஷன்லாம் இப்பதான் மேம் என்னோட ஃபேஸ்க்கு செட் ஆயிருக்கு. இப்போ போட்டோ எடுத்தா என்னோட ஃபேஸ் அழகா இருக்கும் மேம். ரோல் நம்பர் படி எடுத்தா நான் லாஸ்டா வந்து தான் போட்டோ எடுக்கணும். நான் லாஸ்டா வரதுக்குள்ள என்னோட மேக்கப்லாம் கலைஞ்சிரும் மேம். அப்புறம் என்னோட போட்டோ ரொம்ப டல்லா இருக்கும் மேம். ப்ளீஸ் மேம், அதனால ஃபர்ஸ்ட் என்னோட போட்டோ எடுத்துருங்க மேம். ஸ்டூபிட், அதுக்காகவா ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிற? இது என்ன ஸ்கூல் ஐடி கார்டு போட்டோ ஷூட்டா இல்ல வெட்டிங் போட்டோ ஷூட்டா? மேக்கப் கலைஞ்சிரும்னு ஃபீல் பண்ற? கோ பேக். உன்னோட ரோல் நம்பர் வைஸா தான் வந்து போட்டோ எடுத்துக்கணும் சொல்லிட்டேன். அங்கிள், நீங்க கரெக்ட்டா போட்டோ எடுக்கறீங்களா? நான் இங்க நின்னுக்கிட்டு இருக்கேன், பட் கேமரா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. நீங்க உண்மையிலேயே போட்டோகிராஃபர் தானா? மா, நான் போட்டோகிராஃபர் தான்மா. கரெக்டா ஆங்கிள் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ ஒழுங்கா நில்லுமா. நான் எத்தனை போட்டோ எடுத்திருக்கேன், எத்தனை வெட்டிங்ல போட்டோ எடுத்திருக்கேன். நானு என்னையே போட்டோகிராஃபரான்னு கேக்குறேன் நீ? செலிபிரிட்டிஸ்ல நான் தான் வந்து அவங்க கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஒத்த கால நிப்பாங்க. 3 மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடியே என்னோட டைமுக்காக புக் பண்ணிப்பாங்க. கல்யாணத்துக்கு மண்டபம் புக் பண்றாங்களோ இல்லையோ, முதல்ல என்னோட டைமுக்கு ஏத்தபடிதான் அவங்க கல்யாண டேட்டே பிக்ஸ் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஆளு நானும் போட்டோகிராஃபரான்னு கேக்குறேன். நீ முதல்ல அசையாம ஒழுங்கா நில்லுமா. அசைஞ்சிட்டே இருக்க வந்து நின்னதுல இருந்து. நான் எப்படி உன்னை போட்டோ எடுக்கிறது? ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள். இப்போ நான் நிக்கிற ஆங்கிள் ஓகேவா? ஓகே நில்லு. ஓகே, ஆலிஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரோல் நம்பர் 2 அனுஷ்காவா. இங்கிலீஷ் மேம் கிட்ட அந்த ஐடி கார்டோட ஃபார்ம் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து நில்லு. பாப்பா, உன்னை போட்டோ எடுத்தாச்சு, கிளம்புமா. அங்கிள், ஒரு முக்கியமான விஷயம். இன்ஸ்டால சன்கேஸ்ட் ஃபில்டர் இருக்குல்ல, அந்த ஃபில்டர் போட்டு எடிட் பண்ணி என் ஐடி கார்டுல போட்டுங்க. பாப்பா, என்னமா பேசுற நீ? இது ஐடி கார்டு போட்டோமா, அதுக்கு எதுக்குமா ஃபில்டர்லாம் பண்ணனும்? அங்கிள், என்ன அங்கிள் பேசுறீங்க நீங்க? என்னோட ஆதார் கார்டுக்கே நான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல சொல்லி என் போட்டோக்கு ஃபில்டர் போட்டு எடிட் பண்ணி தான் நான் பிரிண்டே எடுத்தேன். ஆதார் கார்டுக்கே அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ஏதோ நார்மல் ஐடி கார்டுக்கே போட முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க பேசாம என்னோட போட்டோவை மெயில் பண்ணுங்க, நானே ஃபில்டர் போட்டு எடிட் பண்ணிக்கிறேன். வேணாம் பாப்பா, நானே உன் போட்டோல ஃபில்டர் போட்டு எடிட் பண்ணி பக்காவா பண்ணிடுறேன். அங்கிள், பாத்து பண்ணுங்க. நீங்க என்னோட போட்டோவை ஃபில்டர் போட்டு எடிட் பண்ணும்போது அச்சஸில் நான் பார்க்கிறதுக்கு த்ரிஷா மாதிரி இருக்கணும் சொல்லிட்டேன். என்னது? த்ரிஷா மாதிரி இருக்கணுமா? பாப்பா, பாக்குறதுக்கு த்ரிஷா மாதிரி இருக்கணும். நான் த்ரிஷாவை தான் போட்டோ எடுக்கணும். போ மேம், அடுத்தால வர சொல்லுங்க மேம். ஓகே, நெக்ஸ்ட் ரோல் நம்பர் 3 ஹேமா. உன்னோட ஐடி கார்டு ஃபார்ம் மேம் கிட்ட கொடுத்துட்டு இங்க வந்து நில்லு. மேம் இந்தாங்க மேம் என்னோட ஐடி கார்டு ஃபார்ம். என்ன மேம், நம்ம ஐடி கார்டோட ஃபார்ம் பார்த்தோனே இப்படி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. மேம் ஒரு நிமிஷம் மேம். என்ன மேம் இது? ஹேமாவோட ஃபார்ம்ல ஹேமாவோட நேம் ரொம்ப லென்த்தா இருக்குது. ஹேமாவதி முருகேசன், மாரியம்மன், பகவதி அம்மன், காமாட்சி, சங்கரி, அம்பாள், அஞ்சலி, பைரவி, மீனாட்சி, இந்திராணி, காயத்ரி தேவி, பெரிய நாயகி. என்னது இது? பேர் இவ்வளவு பெருசா போய்கிட்டே இருக்குது. எஸ் மேம், இதான் மேம் என்னோட
இடம் பத்தாது. அதனால சுருக்கமா ஹேமாவதின்னு மட்டும் போடவா? மேம் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க மேம். அப்புறம் எங்க அம்மா வந்து உங்ககிட்ட தான் சண்டை போடுவாங்க. ஏன்னா நானே எங்க அம்மாவுக்கு 10 வருஷம் கழிச்சு தவம் இருந்து பிறந்த பொண்ணு மேம். நானே எங்க அம்மா நான் பிறக்கணும்னு எல்லா கடவுள்கிட்டயும் வேண்டிக்கிட்டாங்களாம். எனக்கு குழந்தை பிறந்தா உங்க பேரு வைக்கிறேன்னு ஊர்ல இருக்கிற எல்லா அம்மன் கிட்டயும் வேண்டிக்கிட்டாங்க. அதனாலதான் என் பேருக்கு பின்னாடி எல்லா அம்மன் பேரும் இருக்குது. நீங்க அதை மட்டும் கட் பண்ணிட்டீங்க, அப்புறம் எங்க அம்மா வந்து உங்ககிட்ட தான் மேம் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க மேம். அப்புறம் எனக்கு சின்னதா காய்ச்சல் வந்தா கூட என்னோட ஐடி கார்டு ஃபார்ம்ல நீங்க நேம் ஃபுல்லா போடாததுதான் காரணம் கூட சொல்லுவாங்க. ஐயோ இது என்ன வம்பா போச்சு. சரி சரி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விடுவோம். இருந்தாலும் இவ்வளவு லென்த்தான பேர் வச்சிருக்க கூடாது. ஹேமா உன்னையும் போட்டோ எடுத்தாச்சு, நீ போலாம். சரி அடுத்தது அயலி தானே. இன்னும் அயலி வரல. அவ அப்பவே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான்னு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்களே. ஏன் இன்னும் ஸ்கூல் வந்து சேரல? அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது அவ இல்ல, போட்டோ எடுக்கிறதுக்குள்ள வந்துருவான்னு பார்த்தா அவளோட நேம் வந்துருச்சு, இன்னும் அவ வரலையே. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்ல. ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கிற அன்னைக்கு கூட லேட்டா வருவீங்க. உங்களை எல்லாம் என்னத்த சொல்றது? ஐயோ மிஸ் என்னதான் கூப்பிட்டு இருக்காங்களா? மேம் மேம் வந்துட்டேன் மேம். நான் பிரசன்ட் மேம். சாரி மேம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேம். அயலி நான் நேத்து உங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருந்தல இன்னைக்கு ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்க போறேன்னு. அப்படி இருந்தா லேட்டா வந்திருக்கேன்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அது மட்டும் இல்லாம என்னது இது? நெத்தியில பட்டை மாலை, கால்ல ஷூஸ் எங்க காணோம்? ஷூ இல்லாம ஸ்கூலுக்கு வருவே? ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கிற அன்னைக்கு இந்த கோலத்திலே வந்து நிப்பாங்க. மேம் அப்படி எல்லாம் திட்டாதீங்க மேம். அப்புறம் தெய்வ குத்தம் ஆயிடும் மேம். நான் இன்னைக்கு காலையில தான் ஐயப்பன் கோயிலுக்கு போய் மாலை போட்டிருக்கேன் மேம். ஐயப்ப மாலை போட்டிருக்கவங்க ஷூ எல்லாம் போட மாட்டாங்க மேம். அது மட்டும் இல்ல மேம், ஐடி கார்டுல மூஞ்சி மட்டும் தானே மேம் தெரிய போகுது, கால்ல ஷூ போடலன்னு தெரியவா போகுது. நான் வீட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு போயிட்டு இங்க வரேன் மேம். அதனால தான் மேம் லேட் ஆயிடுச்சு. எல்லாம் ஓகே, பட் ஐடி கார்டோட போட்டோல இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா போ. மேம் அப்படி சொல்லாதீங்க மேம். அப்புறம் உங்களுக்கு தான் மேம் தெய்வ குத்தம் ஆயிடும். இது இப்பதான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு போட்ட பட்டை மேம். இத நீங்க அழைக்க சொன்னா அப்புறம் உங்களுக்கு தான் மேம் தெய்வ குத்தம் ஆயிடும். இது தெய்வ குத்தமா? ஐயோ எனக்கு எதுக்கு வம்பு? நீ வந்து நின்னு அப்படியே போட்டோ எடுத்துக்கோ. போட்டோ எடுத்தாச்சுமா, நீ போலாம். ஓகே அடுத்த ஆள் வாங்க. மல்லி நீ தானே அடுத்த ஆளு, சீக்கிரம் வா. எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணுமா? அடுத்த ரோல் நம்பர் வரிசை வந்து நிக்க மாட்டீங்களா? கிளாஸ்ல தான் உயிர் எடுக்கிறீங்கன்னு பார்த்தா இங்க கூடமா? சாரி மேம், இத வந்துறேன் மேம். பாப்பா எதுக்கு மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? கொஞ்சம் சிரி. கொஞ்சம் சிரிச்சா தானே போட்டோல அழகா இருக்கும். இப்படி உம்முன்னு இருந்தா போட்டோ நல்லா இருக்காதுல்ல. மல்லி அதான் போட்டோகிராஃபர் சொல்றாருல்ல, மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்காம கொஞ்சம் சிரி. எஸ் மேம். இடியட், சிரிக்க சொன்னா இப்படியா பேய் மாதிரி சிரிப்பேன்? போட்டோக்கு ஜஸ்ட் லைட்டா ஸ்மைல் பண்ண போதும். ஆளே மூஞ்சியும் பாரு. அதை விட்டுட்டு ஆஹாஹாஹான்னு பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஸ்டூபிட். சாரி மேம். இந்த ஸ்மைல் பண்றேன் மேம். நெக்ஸ்ட் லில்லி வாங்க. என்ன ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இருக்கணுமா? ஒருத்தர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வரணும் தெரியாது. என்ன ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எல்லாம்? எஸ் மேம். இத வந்துறேன் மேம். பாப்பா சைடா நிக்கிற பாரு, கரெக்டா நில்லு. அங்கிள் இப்ப போட்டோ எடுங்க. பாப்பா என்னது இது? ஒரு கைய தூக்கிக்கிட்டு போஸ் கொடுத்து நின்னுட்டு இருக்க. ஒழுங்கா நில்லுமா. என்னமோ எல்லாருக்கும் ஹாய் சொல்ற மாதிரி நின்னு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க. கரெக்டா நில்லுமா. அங்கிள் எல்லாரும் மாதிரியே நானும் நின்னனா அப்புறம் நான் யூனிக்கா தெரிய மாட்டேன் அங்கிள். இந்த மாதிரி போஸ் கொடுத்து நின்னாதான் நான் யூனிக்கா தெரிவேன் ஐடி கார்டுல. நான் இப்படியே நிக்கிறேன், நீங்க போட்டோ எடுங்க அங்கிள். லில்லி உனக்கு யூனிக்கா இருக்கணும்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 எடுத்து யூனிக்கா ஆயிரேன். ஏன் எல்லாரும் மாதிரி ஃபெயில் ஆகுற? ஆளே மூஞ்சியும் பாரு. சே ஒழுங்கா நில்லு. யூனிக்கா இருக்கணும் மாமே, யூனிக்கா. சாரி மேம். நிக்கிறேன் மேம். பாப்பா எடுத்தாச்சு, கிளம்பு. ஓகே அடுத்த ஆள் வாங்க. பூஜா என்னது இது? ஸ்கூல் ஐடி கார்டு போட்டோக்கு நீ இன்னும் கலர் ட்ரெஸ்லயே இருக்கிற? நான் அப்பவே உன்னை யார்கிட்டயாச்சும் யூனிஃபார்ம் வாங்கி போட்டுட்டு வந்தா ஐடி கார்டு போட்டோக்கு நிக்கணும்னு சொன்னனா இல்லையா? மேம் இல்ல மேம், மத்தவங்களோட யூனிஃபார்ம்ல எனக்கு கரெக்ட்டா ஃபிட்டிங்கா இருக்காது மேம். தொலதொலன்னு இருக்கும் மேம். அதனால நான் இப்படியே போட்டோ எடுத்துக்கிறேன் மேம். ப்ளீஸ் மேம். நோ ஐடி கார்டு போட்டோல எல்லாம் இந்த மாதிரி இருக்க கூடாது. கம்பல்சரி யூனிஃபார்ம்ல தான் இருக்கணும். இதுல எல்லாம் எக்ஸ்கியூஸே கொடுக்க முடியாது. கோ அண்ட் சேஞ்ச் யுவர் Dress. மேம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல மேம். அந்த பொண்ணு இந்த ட்ரெஸ்லயே போட்டோ எடுத்துறேன். போட்டோவை நான் எடிட் பண்ணி தலையில இருக்க கேப்பை ரிமூவ் பண்ணிடுறேன் மேம். பிளஸ் Dress யூனிஃபார்ம் போட்ட மாதிரி எடிட் பண்ணிடுறேன் மேம். அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல மேம். ஓ அப்படி கூட பண்ண முடியுமா? ஓகே அப்ப நான் போட்டோ எடுத்துறேங்க. என்னது யூனிஃபார்ம் போட்ட மாதிரி எடிட் பண்ணிடுவாரா? அடச்சே, இதுக்கா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு கலர் Dressல வந்தோம். ஐடி கார்டு போட்டோலயே நம்ம தான் கலர் Dressல அழகா இருக்கணும்னு நினைச்சோம். போச்சு. இதுக்கு நான் பேசாம யூனிஃபார்ம்லயே வந்திருக்கலாம் போல இருக்குது. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், போட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. நீங்க கிளாஸ் ரூமுக்கு போங்க. நெக்ஸ்ட் பீரியட் இங்கிலீஷ் மேம் வர மாட்டாங்க. அந்த பீரியட்ல நான் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன். போய் டெஸ்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க போங்க.